அழகான கழுதை. கழுதையா? கழுதைன்னு கூப்பிடக்கூடாதுங்க, கோவம் வருது பாத்தீங்களா அதுக்கு. அவன் என் முத்து பெரிய புள்ள ஆயிட்டான், பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். என்ன முத்துக்கு நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்க. 99% என்னுடைய டைமை வந்து நான் பணம் சம்பாதிக்கிறதுலயே ஓடுறதுல என் ஃபேமிலியை கம்ப்ளீட்டா நான் மறந்துட்டேன். என் பிள்ளைங்க தூங்கும்போது தான் நான் வீட்டுக்கே வருவேன். என் பிள்ளைங்க எழுந்திரத்துக்கு முன்னாடி நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். ஸோ என் பிள்ளைங்க வந்து முழிச்சிருக்கும் போது பார்த்த நாட்களே ரொம்ப கம்மி. நான் அவங்கள ஸ்கூலுக்கு எந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்டுக்கும் நான் அவங்க கூட போய் கலந்துக்க முடியாது பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த டேஸ் நம்மளுக்கு திருப்பி கிடைக்காதுல்ல. இப்போ நான் அந்த ஃபீலிங் வந்து எனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் தெரியுங்களா. நான் எத்தனையோ நாட்கள் நைட்டு தனியாக அழுதுருக்கேன். 6 மாதம் எத்தனையோ நாட்கள் போனி கூட ஆகாம நான் வீட்டுக்கு போயிருக்கேன். நம்ம எதையுமே எடுத்துட்டு போறது கிடையாது. மற்றவங்களுடைய பிரேஸ் தான் நம்மளும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கிறதுக்கு காரணம்னு ரொம்ப நம்புறேன் நான். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு உங்களுடைய இடம், இந்த ஃபார்ம் ஹவுஸ். மனசுக்கு ரொம்ப அமைதியான அந்த ஒரு பறவைகளோட சத்தம், ஆடோட சத்தம், குதிரை, இந்த அழகான கழுதை, குட்டி குட்டி கழுதையா? கழுதை இல்லையா? அவரு கழுதைன்னு கூப்பிடக்கூடாதுங்க, அவன் என் முத்து. ஆமா, இது வந்து என்னுடைய ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். கோவம் வருது பாத்தீங்களா அதுக்கு. சும்மா சொன்ன முத்து. ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி அவன். ஆமா, நீங்க பழகிட்டீங்கன்னு வைங்களேன், வாரம் இவனை பார்க்கணுன்னே வருவீங்க. அவ்வளவு ஜாலியா விளையாடுவான். ஆமா, இது யாருன்னா அன்பழகன் ஐயா இருக்காருல்ல, மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளோட சன்னு. அந்த அவங்க பங்காரு அடிகளோட பேரன் அகத் தம்பி எனக்கு கிஃப்டா கொடுத்தவன். ஆமா, இவனுக்கு இப்போ பெரிய புள்ள ஆயிட்டான், பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். என்ன முத்துக்கு நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்க. முத்துக்கா? ஆமா, நான் பாக்குறேன் சார், ஏதாச்சும் நல்ல பொண்ணா பார்த்து சொல்றேன். உங்களுடைய தவறுகள் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அப்போ பண்ணும்போது சில தவறுகள் வந்து நம்ம லைஃப்லயும் சொல்லுவாங்களா சார், எனக்கு கூட இந்த மாதிரி நடந்திருக்கு, அப்போ உங்களுக்கும் நடந்திருக்கான்னு ஒரு விஷயம் கேட்கணும். என்னன்னா சொல்லுவாங்களே, மனுஷன் அவங்களுடைய மனசே வந்து ஒரு குரங்கு மனசு, ஒன்றுத்துலேருந்து ஒன்று தாவிட்டே இருக்கணும். இப்போ சில பேர்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ப்ரோ நீங்கள் இது ஆங்கரிங் பண்ணுறீங்க, சைட் பை இது பண்ணுங்களேன், அது பண்ணுங்களேன்னா நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். கரெக்ட் தான், இல்லை இது பண்ணலாம்ல, இது பண்ணால் இவ்வளோ காசு வருமா, அப்போ இது பண்ணலாம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ஆகும், அதை பற்றி தெரியாமல் நம்ம உள்ளே இறங்கும் போது தான் பெரிய பிரச்சனைகளில் ஈடுபடும். ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஒரு பிஸ்னஸ், நீங்கள் அப்படியே ஆரம்பித்து ஒரு ரியல் எஸ்டேட்குள்ளே இருக்கீங்க, இப்போ ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு இருக்கீங்க. அப்போ நீங்களும் நிறைய இதுக்கு போயிட்டு அடிபட்டு தானே ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருப்பீங்க. இது எவ்வளோ ஒரு ஆசை வரது தப்பு இல்லையே சார் அதுக்குன்னு? இல்லைங்க, அது மிகப்பெரிய தப்பு. அப்படியா? மிகப்பெரிய தப்பு. உங்களுக்கு வந்திருக்கா? அதாவது எனக்கு வந்திருக்காவா? நான் பெரிய லாஸ் ஆனதுக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணங்க. சரி, நான் துணிக்கடை ஃபஸ்ட்டு வச்சேன், அது வட்டிக்கு காசு வாங்கி ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றி அதை க்ளோஸ் பண்ணேன், அந்த கடன் அடைக்க முடியாமல். அதுக்கப்புறம் நான் பண்ணாத வேலையே இல்லை. டியூட்டி ஃப்ரீ ஷாப்னு இந்த பெர்ஃப்யூம் ஷாப் ஆரம்பித்தேன், ஃபேன்சி ஷாப் ஆரம்பித்தேன், ரியல் எஸ்டேட் பண்ணேன், MLM கம்பெனிலெல்லாம் கூப்பிடுவாங்க. என்ன பிரச்சனைனா, யார் கூப்பிட்டாலும் அதை பற்றி ஸ்டடி பண்ணாமல் உடனே போயிடுறது. இது ஒரு 6 மாதம், 1 வருஷம், 6 மாதம், 1 வருஷம் இப்படின்னு அது அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே, டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே அடுத்ததுக்கு போயிடுறது. அது கொஞ்சோண்டு அப்படி கஷ்டப்பட்டு அது டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்தால், அதை விட பெட்டர்னு யாரும் சொன்னால், இதில் இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சொன்னால், நம்ம இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கு போயிடுறது. இது ஒரு பெரிய தப்பு நான் செஞ்சது. அது இன்னைக்குள்ள யங் ஜென்ரேஷன்லாம் வந்து இந்த தப்பை, நான் பண்ண தப்பை யாரும் பண்ணக்கூடாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், 5 வருஷத்தில் செட்டில் ஆக வேண்டியவன் 25 வருஷம் ஆனதுக்கு முக்கிய காரணம் இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, அங்கேருந்து இங்கே. பட் சில நேரத்தில் அது ஒர்க் அவுட்டும் ஆக வாய்ப்பு இருக்குல்ல சார். ஒரு இப்போ நம்ம வந்து ஒரே தொழிலில் இருக்கோம், அதில் ஒரு பெரிய ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பெருசாக இல்லை. நான் வந்து ஒரு 2024லையும் நான் ஒரே சம்பளம் வாங்குறேன், 27லையும் ஒரே சம்பளம் வாங்குறேன். அடுத்த தொழில் போனால் அதில் ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு நினைக்க தப்பு இல்லையே? தப்பு இல்லை, பட் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. நீங்கள் உடனே வந்து எப்படி அதில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரஜினிகாந்த் சினிமாவா இது? ஒரே பாட்டில் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. வி ஹாவ் டு வெயிட். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 5 வருஷமாவது எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு ஜாப் எடுத்தாலும் சரி, அதுக்குன்னு நம்ம டைம் கொடுத்தே ஆகணும். 6 மாதம் 1 வருஷம்லாம் கொஞ்சம் டூ மச் இல்லை. 6 மாதத்தில் எப்படிங்க பெரிய அளவில் சக்ஸஸ் ஆக முடியாது இல்லையா? 6 மாதம் பிஸ்னஸ் இல்லைன்னு உடனே வேற பிஸ்னஸ் எடுக்கிறது, 1 வருஷம் பிஸ்னஸ் இல்லைன்னு உடனே வேற பிஸ்னஸ் பண்ணுறது, ஒரு ஜாபுக்கு போகிறது, இப்போ வீணாக தான் போக முடியுமே தவிர அதில் சக்ஸஸ் ஆகவே முடியும். எவ்வளோ நாள் ஆகும் ஒரு பிஸ்னஸில் ஸ்டேபிளாக ஒரு பணம் சம்பாதிக்கவோ இல்லை ஸ்டேபிள் ஆக? ஒரு சில பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா டே 1லேருந்தே டேக் ஆஃப் ஆகுங்க. மேக்ஸிமம் பிஸ்னஸ்ஸு
2 to 3 years to 5 years வரைக்கும் கூட ஆகும். நான் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளே பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் துபாயில் இருந்தாங்க. அங்கே வேலைக்கு போயிடலாம். இந்தியன் ருபீஸ் அப்போ 40,000 30,000 சம்பளம் கொடுப்பாங்க. என் ஒய்ஃப் கிட்ட போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லை துபாயில் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டேன். என் ஒய்ஃப் சொன்னது, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அப்போ என்னுடைய நிலைமை 0, கடன் மட்டும்தான் இருந்ததே தவிர கையில் காசு இல்லை. என்னுடைய கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்களும் பிறந்துட்டாங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன். ஒய்ஃப் சொன்னது என்னன்னா, நீ எங்கள் ஃபேமிலி பற்றி எதுவும் கவலையே படாத, வாடகை வீட்டில் இருந்தப்போ வாடகை எப்படி கொடுக்குறோன்றதை பற்றி கவலைப்படாத, இப்போ வீட்டை பற்றி கவலைப்படாத, நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ உன் ஆசை ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு, இந்த பிஸ்னஸ் ஆரம்பி, ஆனால் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஜெயிக்கிற வரைக்கும் இதை விடாமணி பண்ணுன்னா. அப்படி பண்ணதான் 1 வருஷம் ஆச்சு நவீன். எனக்கு 5,000 ரூபா 10,000 ரூபா மாசம் அந்த பிசினஸ்லேருந்து கிடைக்கிறதுக்கு 6 மாசம் எத்தனையோ நாட்கள் போனி கூட ஆகாம நான் வீட்டுக்கு போயிருக்கேன். பட் ஆனால் நான் விடலை. நான் விட்டுருந்தேன்னு வைங்களேன், மேபி நான் எங்கேயாவது வேலைக்கு தான் இருந்திருப்பேனே தவிர இன்னைக்கு இவ்வளோ பிரான்ச்சஸ் இவ்வளோ ஸ்டாஃப்ஸு எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. முடிவு பண்ண இதில் விடவே கூடாது. எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் இனிமேல் எழுந்திரிச்சிடணும், கீழே விழுந்தே கிடக்கக்கூடாது. இதுதான் என்னோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ்ன்னு நினச்சி தான் நான் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணேன். 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் நான் அப்போ புரோக்கராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ரியல் எஸ்டேட் புரோக்கர். வீடெல்லாம் வாடகை பிடிச்சி கொடுத்தா எனக்கு அரை மாதம் வாடகை கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு லேண்டு விற்று கொடுத்தா 1% கொடுப்பாங்க. அங்கே 500 1000 2000 3000லாம் கிடைக்கும். இதெல்லாம் நான் சொல்கிறது பல 25 வருஷம் முன்னாடி ஸ்டோரி. அது எல்லாத்தையுமே நான் இந்த ரெஸ்டாரண்ட் சம்பளத்துக்கும், அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளத்துக்கும், ரெண்ட்டுக்கும், எலக்ட்ரிசிட்டிக்கும், மற்ற செலவுகள்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். 1 ரூபா கூட என்னால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியல. பட் விடலை, முடிவு பண்ணதுதான் விடக்கூடாது. இதுல வந்து பெரிய ஆள் ஆயே ஆகணும், திஸ் இஸ் மை லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ்னு முடிவு பண்ணதுனால மட்டும்தான் இன்னைக்கு ஓரளவுக்கு அரேபியன் கார்டன்னா தமிழ்நாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால விட்டுறக்கூடாதுங்க. மாறினா அது இலக்கு அடையவே முடியாதுன்றதை நான் பட்டு கத்துக்கிட்டேன். நீங்க பட்டு தான் கத்துக்கணும்னா பட்டுங்க. ஆமா, செய்யாதீங்கன்ற ஒண்ணு எடுங்க, சின்னதா கூட எடுங்க, என்ன அதை பொறுமையா கூட பண்ணுங்க. அது செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நான் வந்து இப்போ டைவர்சிஃபை பண்ணலாம். ஏன்னா ஐ ஹவ் கிரியேட்டட் a system. ஆமா, மை சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங். பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு பின்னாடி என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய எல்லாம் இருக்காங்க. இப்போ என்னுடைய பிராண்ட் வந்து நான் இல்லைனாலும் ரன் ஆகும். இப்போ ஐ கேன் திங்க் அபவுட் சம் அதர் பிஸ்னஸ். ஆனா ஒரு பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது பெரிய லெவலுக்கு வந்து அது சிஸ்டம் ஒர்க் ஆகிற வரைக்கும் வேற எதுக்குமே நம்ம டைவர்சிஃபை ஆகவே கூடாது. குதிரைக்கு செல்ல புள்ள இருக்கால, அதுக்கு கடிவாளம் கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அதையே பண்ணிக்கிட்டு இருந்தாதான் நம்ம இலக்கை அடைய முடியும், பெருசா சாதிக்க முடியும். ஓகே ஓகே, எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் சார், சூப்பர். ஸோ இதில் தான் நீங்கள் நிறைய அடிபட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர ஒரு உணர்ச்சி பூர்வமாக பேசியிருக்கீங்க. இங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள். ஐயோ, எந்த தொழிலில் வந்து ஐயோ தேவையில்லாமல் இதுக்குள்ளலாம் போனோன்னா நீங்கள் எதை சொல்வீங்க? ஏன்னா நீங்கள் எம்எல்எம்லாம் சொல்லும் போது நிறைய பேர் அதில் வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆட்களை. சார் நீங்கள் 2 பேரை சேர்த்து விட்டா போதும், கீழே அவங்களுக்கு கீழே இவங்க, இது ஒரு ட்ரீயா வளரணுவாங்க. ட்ரீ வளர்ந்த மாதிரியும் இல்லை, பழம் கொடுத்த மாதிரியும் இல்லை. இன்டென்ஷனலாக எந்த தப்பும் பண்ணல. நம்ம வந்து பிஸ்னஸ் நம்ம சம்பாதிக்கலாம், மற்றவங்களையும் சம்பாதிக்க வைக்கலான்னு நினச்சி அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணேன். அதனால பேர் தான் கெட்டு போச்சே தவிர அதனால எதுவும் செட்டில் ஆக முடியல என்னால். நான் செஞ்ச இன்னொரு பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ண உடனே தப்பான இடத்த சூஸ் பண்ணதும் ஒரு பெரிய தப்பு. ஓகே ஓகே, தப்பான இடம் எப்படி சொல்றீங்க? அது ஆக்சுவலி ஒரு சந்துக்குள்ள இருந்தது. சரி, ஓகே. நான் வச்சிருந்த பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லயே வந்து அந்த பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் மெயின் ரோட்லயே இருக்கு. ஸோ அந்த ஈசிஆர்ல பாண்டிச்சேரி டு சென்னை, சென்னை டு பாண்டிச்சேரி போறவங்க அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கெல்லாம் ஏன் சந்துக்குள்ள வந்து என்கிட்ட சாப்பிடணும்? அப்ப எனக்கு நான் யாருக்கிட்டையும் அட்வைஸ் கேட்காதது ஒரு தப்பு. அந்த அந்த துறையில நாலேஜ் உள்ளவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கணும். அது கேட்காததும் பெரிய தப்பு. கேட்கறது தப்பே கிடையாது, கேட்கணும். ஓகே, ராங் பிளேஸ் சூஸ் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அது அதனாலதான் எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அந்த ஒரு வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன்ல, 5000 10,000 நான் சம்பாதிக்கிறதுக்கு. இதே மெயின் ரோட்ல போட்டிருந்தா மேபி 3 months 4 monthsலேருந்தே எனக்கு லாபம் வர ஆரம்பிச்சிருக்கும். நான் முடிவு பண்ணி இறங்கினதுனாலதான், சந்துக்குள்ள இருந்ததுனாலையும் நான் விடலை. சப்போஸ் முடிவு பண்ணாம இறங்கி இருந்தா மற்ற வியாபாரத்தை நான் 3 மாசம் 6 மாசத்துல விட்ட மாதிரி அரேபியன் கார்டனே நான் விட்டுருப்பேன். ஸோ சூசிங் த ரைட் பிளேஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார் இன்ஃபேக்ட் நீங்கள் பிளேஸ் பற்றி சொல்லும் போது இப்போ கரண்ட்டாக ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது, ஃப்ரான்ச்சைஸி ஆரம்பிப்பாங்க.
ஸோ அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரான்ச்சைஸ் வந்து அவங்க சைட்லேருந்து சொல்லுவாங்க இந்த இடத்துல ஆரம்பிங்க அந்த இடத்துல ஆரம்பிங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ஒரு சலூன் கடைக்கு வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, சார் இது இவ்வளோ உள்ளே இருக்கீங்க எவ்வளோ பேர் ஆரம்பிப்பாருமா, இதெல்லாம் இல்லை இந்த இடத்துல ஆரம்பிங்கன்றாங்க. பட் அந்த இடம் கரெக்டாக மேலே ஒரு 6 மாதம் இருந்துட்டு மொத்தமாக அந்த இடத்தையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. பிளேஸ் எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ணுறது, இந்த இடம் தான் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது, இந்த இடத்துல போட்டால் கரெக்டாக எப்படி வே பண்ணுறது? we need to have a mentor. You need to have a mentor. போட்டா கரெக்டா இருக்குமா இல்லையா? ஒருத்தர் ஜென்யூனா நம்மளுக்கு அட்வைஸ் பண்ற சஜஸ்ட் பண்ற ஒருத்தரை நம்ம லைஃப்ல இருக்கணும். நான் சொல்றதுதான் அப்படி எல்லாமே எனக்கு தெரியும்னு நினைக்கிறவன் முட்டாள். ஓகே, நம்ம we are after all human being, we make mistakes. நம்ம எல்லாருக்கிட்டையும் அட்வைஸ் கேட்க வேணாம். ஆனா யாராவது ஒருத்தரையாவது நம்ம லைஃப்ல ஒரு லீடரா, ஒரு குருவா, ஒரு மென்டாரா நம்ம வச்சுக்கணும். ஓகே, அது இல்லைன்னா நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கேட்டு செய்யணுங்க. பிளேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிளேஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, சூசிங் த ரைட் பிளேஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம் பீப்புள் சொல்லுவாங்கல்ல, நம்ம எங்க இருந்தாலும் சரி கரெக்டான ப்ராடக்ட் கொடுத்தா நம்மள தேடி வருவாங்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மாங்க. இன்னைக்கெல்லாம் யாருக்கும் டைம் கிடையாதுங்க. போற வழியில ஏன்னோ இருக்கா அப்படின்னு பார்த்து அவங்க வேலையை முடிச்சுட்டு போறது தவிர முன்ன மாதிரி கிடையாது. நோபடி ஹேவ் டைம். ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கே டைம் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க சந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும் வச்சா வருவாங்களா? நான் இம்பாசிபிள். நான் மாட்டினது அதுதாங்க. ஒரு வருஷம் நான் ரியல் எஸ்டேட்ல புரோக்கரா இருந்து சம்பாதிச்ச காசெல்லாம் போனதுக்கு காரணம் ராங் பிளேஸ் சூஸ் பண்ணதுனாலதான். ஆமா ஆமா ஆமா. ஸோ இந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்களும் கரெக்டாக பார்த்துக்குங்க, பிளேஸ் கரெக்டாக சூஸ். ஆமாம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் ரைட் பிளேஸ்ல ஆரம்பிச்சாதான் அந்த கிக் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்திலே டேக் ஆஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னதான் மார்க்கெட்டிங்லாம் பண்ணி பிக்கப் பண்ணுறது, அப்புறம் நல்ல ப்ராடக்ட் கொடுத்து பிஸ்னஸ் பிக்கப் பண்ணுறதெல்லாம் செகண்டரி. ரைட் பிளேஸ் வந்து 60% நம்மளுடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடும். ரைட். ஆமாம் ஆமாம் ஆமாம். நைஸ் சார். இன்னொன்று இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, பட் லேட்டே ஆகட்டும். ஏன்னா நீங்கள் ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நிறைய பேர் என்ன ஆகும்னா அந்த ஒரு பிஸ்னஸ் அந்த ஒரு மோகத்தில் என்ன பண்ணுவாங்க, பணம் வர ஆரம்பிச்சிருக்கும், நிறைய பணம் வர ஆரம்பிக்கும். ஸோ தே ஸ்பெண்ட் ஒரு 10% கூட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த கீப் அரவுண்ட் உலகம் ஃபுல்லாக சுற்றுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, வீட்டில் இருந்தால் காலில் இருப்பாங்க, ஃபோனில் இருப்பாங்க, யாரையுமே கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு மைண்ட் செட் இருக்கணும், அதான் உங்களுக்கு சம்பாரிச்சு தரேன், உங்களுக்காக தான் நான் உழைக்கிறேன், நான் என்ன உங்களுக்காக ஒதுக்க மாட்டேறானு. நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களா? ஃபேமிலியை கொஞ்சம் அப்படி இது பண்ணிட்டு? நானும் அந்த தப்பு பண்ணேன். ஆக்சுவலி இப்போ நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன். அதனால தான் நான் இப்போ என் கிராண்ட் சன்னோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். நானும் அந்த தப்பை பண்ணேன். நீங்கள் 99% என்னுடைய டைமை வந்து நான் பணம் சம்பாதிக்கிறதுலேயே ஓடுறதுல என் ஃபேமிலியை கம்ப்ளீட்டாக நான் மறந்துட்டேன். என் குழந்தைங்க, அதாவது என் பிள்ளைங்க தூங்கும்போது தான் நான் வீட்டுக்கே வருவேன். என் பிள்ளைங்க எழுந்திரத்துக்கு முன்னாடி நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். ஸோ என் பிள்ளைங்க வந்து முழிச்சிருக்கும்போது பார்த்த நாட்களே ரொம்ப கம்மி. இப்போ நான் அந்த டேஸ் நம்மளுக்கு திருப்பி கிடைக்காதுல்ல. என் சன்னும் டாட்டரும் சின்ன வயசில் அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. எனக்கு அதை நினச்சி எனக்கு நான் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஸ்பேஸ் பயங்கரமான ஸ்பேஸ், அந்த வளர்ற நேரத்தில் கூட இருக்கிறது. நான் அவங்கள ஸ்கூலுக்கு எந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்டுக்கும் நான் அவங்க கூட போய் கலந்துக்க முடியாத பண்ணிட்டேன். பெரிய தப்பு. காசு பணத்தோட ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். அவங்க கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம் தான் ரொம்ப. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நிறைய பேர் நான் சொன்ன பதில தான் சொல்லிட்டு இருப்பாங்க, என்ன சும்மா எனக்காக ஓடுறேன், உங்களுக்காக தானே ஓடுறேன், நம்ம குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக தானே ஓடுறேன். ஃபேமிலிக்கு தேவை டைம் தாங்க, பணம் இல்லை. உங்க ஒய்ஃப்க்கும் உங்க பிள்ளைகளுக்கும் பணத்தை விட முக்கியம் டைம். நீங்க டைம் கொடுக்காம எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த பணம் வந்து பேப்பர் மாதிரி தான். அதை நான் லேட்டர் ஆன் தான் ரியலைஸ் பண்ணேன். அதை பேலன்ஸ் பண்ணணும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு we need to have, அதான் நான் திருப்பி சொல்கிறேனே, we need to have a mentor, we need to have a guru. ஓகே, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? நம்மளுக்கு வந்து 2 கண்ணு மாதிரி, பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலி 2 கண்ணு மாதிரி இருக்கணும். ரெண்டையுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு போகணும். அது இப்போ ரொம்ப லேட்டாக நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். திருப்பி போக முடியாதுல்ல. திருப்பி போய் அந்த குழந்தைங்க டாட்டரும் சன்னும் வந்து ஏன்னோ எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது என்னால் திருப்பி கூட்டு போய் விட முடியுமா? இப்போ நான் அந்த ஃபீலிங் வந்து எனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் தெரியுங்களா? நான் எத்தனையோ நாட்கள் நைட்டு நான் தனியாக அழுதுருக்கேன். அந்த பீரியடில் என் குழந்தைங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே, என் ஒய்ஃபை நான் எங்கேயும் கூட்டிகிட்டு போகலையே, என் பிள்ளைங்களை நான் எங்கேயும் கூட்டிகிட்டு போகலையே. இப்போ கூட்டிகிட்டு போகிறேன், பட் இருந்தாலும் அப்போ மாதிரி இருக்காதுல்ல. அது ரொம்ப பெரிய மிஸ்டேக் நான் பண்ணது. அந்த மிஸ்டேக் யாருமே பண்ணக்கூடாது. ஆமாம், டைம். நீ கோடிக்கணக்கில் பணத்தை கொடுக்கறத விட குவாலிட்டியான டைம், அவங்களுக்கான குவாலிட்டியான டைம் கொடுக்கறது எவ்வளோ மேல்.
இதுவா அதுவான்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு சாய்ஸ் கொடுங்கன்னா நான் டைம் தான் சொல்லுவேன். ஆமா, டைம் தான் முக்கியம். எஸ்பெஷலி வித் பேரண்ட்ஸ் ஆல்சோ, மதர் ஃபாதர், யூனோ அவங்க கூட கொடுக்குற டைம், ரிலேட்டிவ்ஸ், பிரதர் சிஸ்டர், டைம் கொடுக்கணும். சார் இப்போ அதே போல் இப்போ நீங்கள் நிறைய ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் நிறைய பேசியிருக்கீங்க. இட்ஸ் நாட் அபவுட் நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு மதத்தை பற்றியோ ஒரு கடவுளை பற்றி அப்படி பேச மாட்டீங்க. யூ டாக் அபவுட் ஸ்பிரிச்சுவலிசம். ஸோ அப்படி பார்க்கும்போது சில பேர் என்னென்னு நினைப்பாங்க, ஒன்ஸ் பணம் வர ஆரம்பிக்கும், பிஸ்னஸ்லாம் கரெக்டாக ஆரம்பிக்கும், ரெண்டுத்துக்குமே கடவுள் மேலே பழைய போடுவாங்க. ஒன்று பிஸ்னஸ் நல்லா வந்தாலும் சூப்பர்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டே மொத்தத்தையும் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதை கீப் கம்ப்ளைனிங், என்ன கடவுளே எனக்கு மட்டும் இதை பண்ண மாட்டேற. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்களே கடவுளாக மாறிடுவாங்க. என்கிட்ட பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு, லைக் ஐ எம் த சுப்ரீம், ஐ எம் த சுப்ரீம் பவர்ன்ற மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ தே லேக் டிசிப்ளின் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுடைய ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். எல்லாம் பணத்தை வச்சு நான் சம்பாரிச்சுப்பேன், பணத்தை வச்சு விஷயங்களெல்லாம் சாதிச்சுப்பேன். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒன்ஸ் அந்த ஒரு பணம் வந்த பிறகும் அந்த ஒரு விஷயம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது. ஐ எம் நெவர் அ ரிலீஜியஸ் பர்சன். என்னோட வீடியோஸில் எதுலேயுமே நான் ரிலீஜன் பேச மாட்டேன், அரசியல் பேச மாட்டேன். தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவன், யாருக்கு எந்த மார்க்கம் பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணுறோன்னு நினைக்கிறவன். ஆனால் நான் ஸ்பிரிச்சுவல் நீங்கள் நம்ம நின்று பேசுறது கூட இறைவனோட அருளால் தான். இறைவனோட அருள் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறவன். ஸோ நம்ம வளர வளர நம்ம இன்னும் ஹம்பிள் ஆகணும். ஓகே, நம்ம எதையுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. மற்றவங்களுடைய ப்ரேஸ் தான் நம்மளும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கிறதுக்கு காரணம்னு ரொம்ப நம்புகிறவன் நான். நம்ம எவ்வளவு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறோமோ இறைவன் நம்மளை நல்லா வச்சுப்பான்னு நம்புகிறவன் நான். டவுன் டு எர்த்தாக ஆயிரணும் வளர வளர வளர. ஏன்னா அவன் நினச்சா எவ்வளோ பெரிய ஆளையும் நடுரோட்டு கொண்டு வந்துடலாம், அவன் நினச்சா நடுரோட்டில் இருக்கிறவனையும் எவ்வளோ பெரிய ஆள் ஆக்கலாம். அதில் நம்புகிறவன் நான். அதனால் ஹம்பிளாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், வளர 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 ரொம்ப டவுன் டு எர்த் ஆகிக்கிட்டே இருக்கணும். அதுதான் எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. இந்த ஈகோ அந்த எதுவுமே வந்துடாமல் நம்மளை பாதுகாத்துக்கணும். நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்ம இன்னைக்கு காலையில் கூட இந்த பிறந்த நாளில் என்னை வச்சிருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரேன்னு நான் சொன்னேன். எத்தனையோ பேர் போன பிறந்த நாளை பார்த்தவங்க இந்த பிறந்த நாளை பார்க்கல இல்லை. ஸோ அது நம்ம கையில் கிடையாது. ஸோ வி ஹாவ் டு பி வெரி ஹம்பிள், சிம்பிள் அண்ட் கடவுளுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும். ஆமாம். சார் இப்போ இது எப்படி கேட்குறதுன்னு தெரில, பட் இருந்தாலும் எல்லாருக்குமே மனசில் இருக்கிற ஒரு விஷயந்தான், இவர் சொல்கிற எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் வந்து டைமுக்கு உழைக்கிறேன், நான் வந்து என்னோடய ஃபுல் எஃபர்ட் போடுறேன், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், மற்றவங்ககிட்ட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன், அன்பாக இருக்கேன், மாற்றங்களே நிகழ மாட்டேது வாழ்க்கையில். அந்த ஒரு கடவுள்கிட்ட கேட்பாங்களா, என்னை மட்டும் ஏன் இப்படி வச்சுருக்கேன், நான் மட்டும் உனக்கு என்ன தப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மாதிரி கோவமாக மாறும். வாழ்க்கையே அவங்களுடைய வாழ்க்கையில் நினச்சா அவங்களுக்கே ஒரு விரக்தி தான் ஏற்படும். என்னடா இது எல்லாமே பண்ணுறேன், ஆனால் எனக்கு அடுத்த கட்ட ஒரு நகர்வே ஏற்பட மாட்டேது வாழ்க்கையில், நான் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கேன்னு. இல்லை, ஆக்சுவலி நான் கூட பல தடவை இந்த மாதிரி நினச்சது உண்டு. பட் ஐ ரியலி ஸ்ட்ராங்லி பிலீவ் இதுக்கு என்ன காரணம்னா, ஏன்னா ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்கிறாங்க. பட் ஸ்டில் அவங்களால வந்து சக்ஸஸை பார்க்க முடியல. லைஃப்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, பிஸ்னஸ்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அதுக்கு காரணம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இறை அருள் இல்லாதது தான் நான் நினைக்கிறேன். இறை அருள்லாம் என்னன்னு பலர்கிட்ட கேட்பாங்க. இறை அருள்ன்றது 24 மணி நேரம் சர்ச்சிலையும் மாஸ்க்லேயோ இல்லை கோவில்லையோ உட்கார்ந்தா அந்த இறை அருள் கிடைக்காது. இறை அருள் கிடைக்கணும்னா எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக தான தர்மம் பண்ணுறோமோ, தான தர்மம் பண்ணுறது இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதிகமாக நம்ம தான தர்மம் பண்ணும்போது நமக்கு இறை அருள் அதிகமாக கிடைக்கும். இறை அருள் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது எல்லாம் நிறைவேறும். அதனால் இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு என்னுடைய தம்பி தங்கச்சிகளுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், ஒரு மெசேஜாக கூட, இந்த அண்ணனோட ஒரு மெசேஜாக கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் படிப்புலேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, ஜாப்லேயும் சரி, நீங்கள் அதில் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா, நீங்கள் பெரிய சக்ஸஸை அடையணும்னா நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுதோ தான தர்மம் பண்ணுங்கள். நீங்கள் தான தர்மம் பண்ண கூட முக்கியமாக உங்கள் தாயை நல்லா பார்த்துக்கோங்க.
உண்மையான சந்தோஷமே வந்து இவங்கள மாதிரி ஆட்கள் கூட, அப்புறம் பெற்றோர்கள் இல்லாத குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் உண்மையான ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்குது. உண்மையாகவே ரொம்ப பாவங்க இவங்கெல்லாம். உடம்பு சரியில்லைன்ற காரணத்தினால பெத்த பிள்ளைகளே இவங்களை கொண்டாந்து இந்த மாதிரி இடங்களில் விட்டுடுறாங்க. நம்மளுக்கும் இந்த மாதிரி ஆகலான்றத எண்ணம் இருந்தால் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஸோ தயவுசெய்து உங்கள் பெற்றோர்கள் அவங்க எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, அவங்கள இந்த மாதிரி தயவுசெய்து கொண்டு வந்து விட்டுறாதீங்க. நம்ம எவ்வளோ தான் திறமைசாலியாக இருந்தாலும் சரி, அறிவாளியாக இருந்தாலும் சரி, இவங்களை நல்லா பார்த்துக்கலன்னா ஆண்டவர் நம்மளை நல்லாவே பார்த்துக்க மாட்டார். நீங்கள் நிறைய தான தர்மம் பண்ணி உங்கள் தாயை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இறைவன் அருள் புரிஞ்சுக்கிட்டே இருப்பான். இறைவன் மட்டும் உங்களுக்கு அருளை கொடுத்துட்டான்னு வைங்களேன், உங்களை சக்ஸஸ்லேருந்து யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் தொட்டதெல்லாம் சக்ஸஸ் தான். நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆயிடலாம். இறை அருள் கிடைக்கணும், அதுக்கு தான தர்மம் பண்ணணும். எக்ஸலண்ட் சார். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நான் ரொம்ப கேஷுவலாக ஆரம்பித்தேன் உங்களுடைய தவறுகள் சொல்லுங்கன்னு. ஸோ லைனாக டக்குன்னு தவறுகள், அதை தாண்டி அதை எப்படி நீங்கள் திருத்திக்கிட்டீங்கன்னு சொன்னது தான் ரொம்ப சூப்பரான விஷயம். திருத்திக்கிட்டதுனால தான் இன்னைக்கு என்ன பேட்டி எடுக்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. என்ன ஒன்று லேட் ஆயிடுச்சு அது திருத்திக்கிறதுக்கு. லேட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். பண்ணிடாதீங்கப்பா. இப்போ டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்காக தான். தயவு செய்து நான் சொன்னது எல்லாத்தையும் அந்த தவறுகள்லாம் பண்ணிடாதீங்க. தயவுசெய்து காசு இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, யாரு கூடயும் சுத்த போயிடாதீங்க. நல்ல ஃப்ரெண்டு ஒன்றோ ரெண்டோ போதும். 100கணக்கான போலியான ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லை. மாற்றி பிஸ்னஸ் பண்ணாதீங்க. நல்ல இடத்த சூஸ் பண்ணி ஆரம்பிங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, நான் லைக் ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும். முக்கியமான விஷயம் அந்த ஒரு எவ்வளோ காசு வந்தாலும் அப்படியே இருக்கணும், ஹம்பிளாக இருக்கணும். எஸ், நீங்கள் இப்படி வளர நீங்கள் சிம்பிளாகிட்டே வரணும். எக்ஸலன்ட் சார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.